என்னோட ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் எடுத்து கீரி வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து அதோட ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் வச்சு குக்கர் காயவும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் பிரியாணி இலை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் தக்காளி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிறதுக்காக அதில் ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரிசி ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி கணக்கில் நான் எடுத்திருக்கேன். அது போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு நம்ம தம் போட்டு எடுத்தோம்னா ஒரு விசிலுக்கு வச்சு எடுத்தாலே சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.